ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இப்போ தற்போது சூழல் என்ன அப்டேட்ன்றதை பார்த்துக்கலாம். தமிழக வெற்றி கழகம் 109 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 74 இடங்களிலும், திமுக கூட்டணி 51 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணியில் 4 இடங்களில் போட்டியிட்ட மதிமுக சீர்காழியில் மற்றும் முன்னிலை அப்படின்ற தகவலை பார்க்குறோம். போட்டியிட்ட 18 தொகுதிகளில் 7 இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலை. தருமபுரி, பென்னாகரம், சோளிங்கர் உள்ளிட்ட 7 தொகுதிகளில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலை அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக விருதுநகரை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. திமுக கூட்டணி 4 இடங்கள் போட்டியிட்ட மதிமுக சீர்காழியில் மட்டும் முன்னிலை அப்படின்ற தகவலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மோடு எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம். அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான், இந்த தேர்தல் இந்த முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை இந்த முடிவுகளை நீங்க எதிர்பார்த்தது தானா? யாருமே எதிர்பார்க்கல. எல்லா எக்ஸிட் போலுமே வந்து எல்லா கணிக்க முடியாததாக இருந்தது அப்படின்னு தானே பேசிக்க முடியாததாக இருந்தது. அது உண்மைதான். பட் ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர் மனநிலைங்கிறது தமிழ்நாடு முறை இல்ல. அது யாரும் மறுக்கல. இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்றத எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அல்லது ஒரு அமைதி புரட்சி மாதிரியோ இல்ல மாஸ் மூவ்மெண்டா இது நடந்திருக்கு அப்படின்றத கணிக்க தவறிட்டோமா? இல்லை, அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் பார்க்கும்போது நிச்சயமாக விஜய் தாவேகா கட்சி நல்லா பயன்படுத்திக்கிறது. அடுத்தது எடப்பாடி தலைமையிலான அதிமுக. 3வது இடம் தான் நான் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங். திமுக கூட்டணி கட்சிகள் இந்த எதிர்ப்பு அலைக்கு நடுவுலையும் அவங்க தங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றிடுறாங்க. 2 இடத்துல முன்னிலை இருக்கிறது பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா கொடுக்கப்பட்ட தொகுதிகளே குறைவான தொகுதிகள், அங்கே வந்து தங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றி கொண்டு அவங்க முன்னிலையில் நிற்கிறாங்க. ஸோ இப்போ இதில் தனித்து திமுக எத்தனை அப்படின்றது தெரியல, நம்ம மொத்தமாக பார்த்தா தான் தெரியும். அதை நான் பார்த்த வரைக்கும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே நீங்கள் இந்த 2 பக்கம் பார்க்கும்போது அதிமுக கூட்டணி கட்சிகளை விட திமுக கூட்டணி கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு லீடிங்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாமக 7 இடங்கள், அதாவது நம்பர் 4 கட்சி இப்போதைக்கு லீடிங்கில் அதுதான். ஸோ அது எதிர்பார்த்து நான் டெல்டாவில் கடைமடை டெல்டாவில் 2-3 முறை போய் பார்த்து வந்தேன். ஸோ அப்போல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக பாமக இடையிலான ஒரு பெரிய ஜெல் இருந்தது. ஸோ அதனால வந்து அந்த வெற்றிங்கிறது எதிர்பார்த்த வெற்றி தான். கடைமடை டெல்டாவில் நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். நானும் பல இதுவாக அதை சொல்லியிருக்கேன். ஸோ மோரோவர் திமுக வந்து தன்னுடைய பெரும்பாலான தொகுதிகளை தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஃபீல் பண்ணாங்க கடைமடை டெல்டா பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கேயே வந்து ஒரு சேஞ்ச் இருக்கிறதா பார்க்க முடியுது. எனக்கு சர்ப்ரைஸ் வந்து நிச்சயமாக தாவேகா எல்லாருக்குமே பெரிய சர்ப்ரைஸ் தான். இவ்வளோ பெரிய வெற்றி தாவேகா அடைஞ்சதுக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். பட் அதுக்கு ஈக்குவலாக அதான் சொன்னேன், நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிரான அந்த மனோபாவத்தை வந்து நம்ம அந்த அலையை வந்து தாவேகா தன்னுடைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிமுக திறமையாக பயன்படுத்திருக்கலாம். அதிமுக கூட்டணியில் உள்ள குழப்பங்கள் அதுதான் இப்போ மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பாஜக வந்து அவங்க ஒரு ஓட்டை வந்து கொண்டு வர முடியவில்லை, அமமுக அவங்க கொண்டு வர முடியவில்லை, அவங்களுக்குள்ள உள்ள முரண்பாடுகள், இரட்டை இலைக்கு போக வேண்டிய வாக்குகளை பல பேர் பிரிச்சிருக்காங்க. சசிகலாலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 முனை கூட்டணிக்கு தவிர 7 முனை கூட்டணிலாம் இருந்தது. அந்த 7 முனை கூட்டணியும் எல்லாமே சேர்ந்து இரட்டை இலைக்கு போக வேண்டிய வாக்குகளை குறுக்க பூந்து தடுத்திருக்காங்க. அதுதான் நல்லா தெரியுது கிளியரா. ஏன்னா ஆப்வியஸாக நீங்கள் திமுகவுக்கு எதிரான அந்த விஷயத்தில் ஸ்கோர் பண்ண வேண்டியது ரெட்டலை தான். அது ஏன் வந்து இந்த இடத்துல பண்ண முடியல அப்படிங்கிறது முக்கியம். சரி, தாவேகாவுக்கு கிடைத்த ஆதரவுங்கிறது நான் வெறுமனே விஜய் அலை மட்டும் இல்லை, அதில் வந்து திமுகவுக்கு எதிரான அந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அலை தான் வந்து தாவேகாவை இந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்கிறதா நான் பார்க்குறேன். இதில் ராம்கி அவர்கள் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். ஏன் தெரியல அதிமுக. நான் சொல்கிறேன், அதிமுக பவர்ஃபுல்லான ஒரு பரப்புரையே இங்கே எடுத்து வைக்கல அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா 2 விஷயம். ஒன்று, அந்த கூட்டணி திமுகவோட இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு அதிமுகவோட பரப்புரை ஒரு காரணம் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சரியான பரப்பு, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய இடங்கள்ல அவங்க தான் இந்த விஷயத்த பெருசா முன்னெடுத்துட்டு போனாங்க. பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை, அதை வந்து தமிழகம் பூரா அவங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு, இந்த கஞ்சா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் இருக்கு. அது நீங்க வந்து ஒரு பொது இதுவா பேசுறத அதை வந்து உங்களுக்கு சாதகமாக இப்ப தாவேகால எப்படி ஆச்சு அப்படின்னாக்க, இப்ப நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஆமா இல்ல, அது வேற, அது எல்லாரும் சொல்றான். பாஜக கூட சொல்லலாம் போட்டி, அது முக்கியம் இல்லை. ஆனா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விக்டிமைசேஷன் அப்படின்னு வரும்போது அந்த சிம்பத்திங்கிறது பெரிய அளவுல வந்து விஜய்க்கு வந்து கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 2வது,
சமூக இதுல வெளியில, அதாவது குறிப்பா சொல்லணும்னா சமூக ஊடகங்கள்ல இதுல வந்து இந்த ஜென்சியோட தாக்கம்ங்கிறது பெரும் அளவுல இருந்தது. நிறைய பேர் என்ன ஆயிருக்கு, இந்த வாட்டி தேர்தலுக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு பணம் வந்து நிச்சயமா பெரிய அளவுல செலவு பண்ணியிருக்காங்க. இருந்தும் தோத்திருக்கிறதுக்கு காரணம் மக்கள் பணத்தையும் வாங்கி கொண்டு ஓட்டையும் பல இடங்கள்ல மாற்றி போட்டிருக்காங்கிறத இதை காமிச்சிருக்கு. அதை சொல்ல முடியாதனால வெளியில வந்து ஒண்ணு நாங்க திமுகவுக்கு போடுவோம்னு சொன்னாங்க, இல்லைன்னா அதிமுக போடுறோம்னு சொன்னாங்க, இல்லைன்னா என்னன்னா வந்து ரொம்ப சைலண்டா அதை கடந்து போற மாதிரி போயிட்டாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். சோ இது வந்து இன்னொரு மிகப்பெரிய பாடம். கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா தாவேகா எந்த அளவுக்கு ஃபீல்ட் லெவல்ல அவங்க எல்லாம் பணம் எல்லாம் கொடுக்கல அப்படிங்கறதையும் நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணும். பெரிய அளவுல ஒரு 3-4 தொகுதியில வந்து ஒரு சில இடங்கள்ல சொல்லப்பட்டதை தவிர அதர்வைஸ் பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா அதுவுமே ஒரு பெட்டர் சேஞ்சுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னாக்கா நின்ன நிறைய கேண்டிடேட்ஸ் பாருங்க, ஏன்னா அந்த அளவுக்கு செலவு பண்றதுக்கான கெப்பாசிட்டி ஜெனரலா பார்ட்டிக்கும் இல்லை, அங்க இருக்கக்கூடிய பெருவாரியான கேண்டிடேட்ஸ்க்கு இல்லை. அப்படி இருக்கும் அந்த கேண்டிடேட்ஸே யோசிச்சிருக்க மாட்டாங்க தாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது. இருந்தாலும் எனக்கு புது ஒரு கட்சி வந்திருக்கு, அது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது, ஸோ எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மா நான் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டு அவங்க நின்று இருக்காங்க. அது வந்து ஒரு பாதி இடத்துல கிளிக் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.